ரோட்ல வரும்போது பார்த்து வரக்கூடாது குட்டை. இந்நேரம் நான் சிங்கி செத்து இருப்பேன். ஓகே, தேங்க்யூ. அடுத்த வாட்டி ரோட்டை கவனமா பார்த்துட்டு போறேன். இப்போ எதுக்காக அவனை காப்பாத்துனீங்க? அடிபட்டு அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருந்தா நாம கொஞ்ச நாள் நிம்மதியா இருந்திருக்கலாம். டேய் மண்டையா, குட்டையா இருந்தாலும் அவனும் மனுஷன் தானே. ரோட்ல ஆபத்துல இருக்கும்போது காப்பாத்தாம எப்படியா இருக்க முடியும்? மோட்டு, நீ ரொம்ப நல்லவப்பா. நான் ரொம்ப கெட்டவன். இன்னில இருந்து என் உயிரை நான் உனக்கே அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கை பூரா உனக்கு சேவை செஞ்சே நான் கழிக்க போறேன்ப்பா. இல்ல குட்டை, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ இனிமே திருடுறத நிறுத்திடு. அது மட்டும் எனக்கு போதும். ஓகேவா? இந்த நிமிஷமே எல்லாத்தையும் விட்டுடுறேன். ஆனா இந்த ஜானுக்கு உனக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு மட்டும் கொடு. ஒரே ஒரு முறை உனக்கு சேவை செய்ய எனக்கு வாய்ப்பு கொடு. நான் உனக்கு சேவை செஞ்சு நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. ஆஹா, என்ன வேலை பண்ற குட்டை? இந்த மாதிரிலாம் எனக்கு விசிறாத. அது ரொம்ப மேல இருக்கு. உனக்கு காத்து கீழே அடிக்கலையே. உன்ன மாதிரி பெரிய மகானுக்கெல்லாம் ஃபேனு கீழே வரணும், இல்லனா காத்து கீழே அடிக்கணும்பா. ஜான், நீங்க அந்த சமோசாவை எனக்கு விசிறி விட்டுட்டு இருக்கேன். நான் அப்படியே வெளியில போயிட்டு வரேன். போகாத, நில்டா. பார்க்கலாம் மோட்டு. ஆட இது வேற. கவலையை விடு, நான் அதை பாத்துக்கிறேன். ஒரு சின்ன ஈ உனக்கு அவ்வளவு திமிரா? மோட்டுமையை தொந்தரவு பண்றியா? உன்னை இன்னைக்கு நான் விட மாட்டேன். எங்க போற? விட மாட்டேன். அந்த ஈ பறந்து போய் ரொம்ப நேரம் ஆச்சு. நான் கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வரேன். நீ இங்கே இரு. உங்களோட சேவகன் ஜான் உங்களை வெளியில கூட்டிட்டு போக வந்திருக்கேன். இல்லடா ஜானு, நான் நடந்து போறேன்னு ஆசைப்படுறேன். வருஷமா அப்பா கொய்யால பாத்ராடே. இதோ நான் வந்துட்டேன். உங்க சேவகன் உங்களை நிச்சயம் காப்பாத்துவா மோட்டோ. நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. நான் தான் போடுவேன். மோட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்யற சேவகன் நான் தான். அதனால நான் தான். எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. எறும்பு கடிச்சா மாதிரி இருக்கும். பயப்படாதீங்க. லேசா தான் வலிக்கும். இப்ப நீ எப்படி எஸ்கேப் ஆகுறன்னு பாக்குறேன். எதுக்கு இப்படி கத்துறீங்க? உங்களுக்கு பதிலா நான் கத்துறேன். ஏன்னா அதுக்கு தானே நான் உங்களுக்கு சேவகனா இருக்கேன். ரொம்ப வலிக்குதே. என்னப்பா இது? என் கண்ணியை என்னால நம்ப முடியல. இந்த சேவகன் ரொம்ப ஆபத்தானவனா இருக்கானே. தானாவே எல்லாம் பண்றான், தானாவே கத்துறானே. பாஸ், என்ன நீங்க சேவையில இறங்கிட்டீங்க? நாங்க என்ன பண்றது? நீங்க எல்லாமே எங்களால திருட கூட முடியல. பாஸ் வாங்க. வழக்கம் போல நாம எல்லாரும் திருட போகலாம். 2 பேரும் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஏன்னா நான் இப்ப திருத்திட்டேன். இனிமே திருட போறது இல்ல, மோட்டுக்கு சேவை செய்ய போறேன். அதனால இங்க இருந்து போயிடுங்க. அப்படி இல்ல நீங்க கத்தக்கூடாது. நான் தான் கத்துவேன். உங்க சேவகன் இருக்கும் போது நீங்க ஏன் சிரமப்படணும்?
இங்க பாரு மோட்டோ, உன்னோட சேவகனை நீ இப்பவே கழட்டி விடல, நீ வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுவ, பாத்துக்க. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதடா. ஏதாவது ஐடியா இருந்தா நீயே சொல்லு. சேவகனை கழட்டி விடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதப்பா. எப்ப பாருங்க நான் என்ன பண்றேன்னு. டேய் ஜான், இங்க பாரு, மோட்டோ சாருக்கு தண்ணி எடுத்துட்டு வாப்பா. நான் மோட்டு சொன்னா மட்டும் தான் கேப்பேன். ஏன்னா நான் அவரோட சேவகன், உன்னோட சேவகன் இல்ல. குட்டப்பையில போடா, போய் தண்ணி கொண்டு வாடா. ஏய் மோட்டோ, இப்ப உனக்கு சமோசா சாப்பிடணும்னு ஆசையா இருக்காடா? ஆமா குட்டை, சமோசா கொண்டு வாடா. இதோ வந்துடுறேன். ஏய் மோட்டோ, 1 செகண்ட். இத தலையில கவுத்துக்கிட்டு பறந்து போ. அவன் உன்னை எப்படி பிக்கப் பண்றான்னு நான் பாக்குறேன். மோட்டோ நில்லுங்க, கொஞ்சம் நில்லுங்க. நான் உங்களுக்காக சமோசா வாங்கிட்டு வந்திருக்கேன். கடவுளே, இந்த குட்டை பையன்கிட்ட இருந்து நீதான் என்ன காப்பாத்தணும். முடியல. மோட்டு சார், நீங்க ஏன் பறக்குறீங்க? உங்களுக்காக நான் பறக்கிறேன். நான் தான் உங்களோட சேவகன். நான் பறக்கிறேன், நீங்க சமோசா சாப்பிடுங்க. ஆஹா, கவுத்துட்டான்டா. அப்பா, என்ன கருப்பாம்பூச்சி ஒண்ணு மெல்லாந்து கிடக்குது? பூசணிக்கா மாட்டேங்க, நீதான்டா என்ன காப்பாத்தணும். அந்த குட்டை பையல கழட்டி விடுறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க. அதாவது மொட்டை, அவன் உனக்கு எல்லா வேலையும் செய்யணும்னு ஆசைப்படுறான். இதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. மோட்டு சார், நீங்க என்ன பண்றீங்க? நான் இந்த மலை உச்சில இருந்து கீழே விழ போறேன்னா குட்டை பையல காதுல விழுந்துதா? இந்த மலை உச்சில இருந்து கீழே விழ போறேன். இப்ப ஜான் வசமா மாட்டிக்கிட்டான். ஒண்ணு மோட்டோவை விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிருவான், இல்லனா இந்த பாறையில இருந்து கீழே குதிச்சிடுவான். என்ன சொல்றீங்க? என்ன செஞ்சாலும் சரி, இனிமே மோட்டோவை மட்டும் தொந்தரவு பண்ணவே மாட்டான். நீங்க ஏன் குதிக்கணும்? நீங்க எதுக்காக குதிக்கணும்? உங்களோட சேவகன் ஜான் இருக்கான்ல, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். உங்களை நான் தள்ளி விடுறேன். நீங்க கவலையே படாதீங்க. எங்க போறீங்க? இப்போ ஜாலியா குதிங்க. ஏதாவது பண்ணுடா மாட்டையா. இந்த சேவகை என்ன கொல்லாம விட மாட்டான். இவகிட்ட மாட்டிக்கிட்டு நான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னால சத்தம் போட்டு அழக்கூட முடியலடா, முடியல. ஐடியா. நான் போய் அந்த ஏற்பாடுகளை கவனிக்கிறேன். அவ என்கிட்ட திருடும் போது அவனை புடிச்சு கைகளுமா ஜெயிலுக்குள்ள போட்டுடுறேன். நம்ம ஊருக்கு ஒரு பெரிய இளவரசி வராங்களா? அவங்க ஏகப்பட்ட நகை போட்டிருக்காங்களா? அவங்க நகைகளை நான் திருடி நம்ம புர்புரி நகரத்து மியூசியத்தை வைக்க போறேன். ஏன்னா ஒரு காலத்துல நம்ம புர்புரி நகரத்தோட நகை தான் அந்த இளவரசி இப்ப போட்டிருக்கிறது. என்ன சொல்றது, அதை எடுத்துலாமா? நான் திருடுறேன். உங்களோட சேவகன் இந்த ஜான் இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? அந்த கன்னியாகுமாரி, மாத்தி சொல்லிட்டேன், அந்த ராஜகுமாரி எப்போ எங்க வரா? பத்லு, அந்த திருட ஜான் வரானா இல்லையா? அவன் வந்துகிட்டு இருக்கான் சிங்கம் சார். அவன் பிளைன் ஹெல்மெட் போட்டுக்கிட்டே இருப்பான், கவனிச்சுக்கங்க. அவங்க உங்ககிட்ட கொள்ளையடிச்ச உடனே அவனை பிடிச்சி உங்க பானையில புடின்னு பிடிங்க. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ராஜகுமாரி. இப்ப எனக்கு சேவை செஞ்சு போர் அடிச்சிடுச்சு. இப்ப நான் என் வேலையை காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. பாய் பாய். பாவிங்களா, சீக்கிரம் வாங்க. அவன் ரொம்ப கேடியா இருக்கா, உங்களையே தூக்கி அடிச்சிட்டான். அவன் மோட்டுக்குட்ட நகையெல்லாம் கொடுக்கறதுக்காக வரல. அவன் சேவை செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னு சொன்னான். இப்ப நான் என் வேலையை பாக்குறேன்னு போயிட்டான். அந்த நகை பத்தி என் கையில கிடைக்கலனா என் வேலையே பறி போயிடும். உடனே போய் நாம அவனை பிடிக்கணும். My name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அதாவது இம்பாசிபிள். ஐ சரண்டர். இதோ என்ன கைது பண்ணுங்க. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம். மறுபடியும் தென்னை மரத்து மேல விழுந்துட்டேன். Hey, stop! I said stop!
அம்மா மர கீழே இருக்கு, அப்புறம் எங்க இருந்து இழநீ விழுது? டேய், நில்டா குட்டை. ஏய், நில்டா. బాయ్ బాయ్ మోటు పాతులు பாஸ் பாஸ் வா பாஸ் போயிடலாம். டேய் நம்பர் 1 நம்பர் 2 மேல குளிர் அதிகமா இருக்குடா. உங்க பாஸால குளிர் தாங்க முடியாது. முதல்ல ஃபேனை நிறுத்துங்கடா. என்னடா முழிக்கிறீங்க? வீங்கன வைத்தீங்களா? ஓ அப்படியா? சாரி பாஸ், சாரி. சிங்கம் சார், அரெஸ்ட் மீ. என்ன கைது பண்ணுங்க. இனிமே நீங்களும் நானும் பெரியவே முடியாது. சீக்கிரம் வாங்க சார், சீக்கிரம் வந்துருங்க சார். ஏய், இருடா. என்னடா நடக்குது? புர்புரி நகர மக்களே, உங்களுக்கு நான் ஒரு சந்தோஷமான அறிவிப்பு. இந்த வருஷம் ஜனவரி 26ஆம் தேதி யாரு வீர தீர செயலை செய்யறாங்களோ அவங்களுக்கு தைரியசாலி விருது கிடைக்க போகுது. அது யாரா வேணாலும் இருக்கலாம். வீர தீர செயல்னா அப்படி என்னெல்லாம் செய்யணும்? என்ன வேணாலும் செய்யலாம். உதாரணத்துக்கு யாராவது பிரச்சனையில இருக்காங்கன்னா நீங்க உங்களோட உயிரை துச்சமா மதிச்சு அவங்கள காப்பாத்துனீங்கன்னா, இல்ல ஒரு திருடன் திருடிக்கிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல நீங்க உங்க உயிரை பெருசா மதிக்காம அவனை கையில் களவா புடிச்சீங்கன்னா பரிசு உங்களுக்கு. எஸ்கேப். ஏய் எங்கடா ஓடுற இரு. நான் திருடவும் இல்ல, இப்ப எந்த கொள்ளையும் அடிக்கலையாப்பா. அப்புறம் எதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை இப்படி கட்டி போட்டிருக்கீங்க? சும்மா இருங்க, சொல்றத கேளுங்க. முதல்ல அவன் கட்ட அவுத்து விடுங்க. இப்ப ஜான் எந்த திருட்டும் பண்ணல, அப்புறம் எதுக்காக அவனை பிடிச்சு அடிக்கிறீங்க? ஒருவேளை ஜான் வீரதீர செயல் ஏதாவது பண்ணான்னா அந்த பரிசு அவனுக்கு கூட கிடைக்கலாம். டேய் குட்டா, அவர் சொன்னது கேட்டது இல்ல. சீக்கிரமா போய் பெருசா ஏதாவது திருடு, அதுக்கப்புறமா நாங்க வந்து உன்னை பிடிக்கிறோம். இந்த வாட்டி அந்த தைரியசாலி விருத நான் தான் ஜெயிக்க போறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்னோட இந்த சூப்பரான மசாலா மண்டைக்குள்ள ஒரு அருமையான பிரியாணி சுட சுட வெந்து கேட்டிருக்கேன். என்ன பிரியாணியா? பிரியாணி எங்க இருக்கு பாஸ்? நான் உண்மையான பிரியாணிய சொல்லலனா மாங்கா மடையா. அந்த விருதை ஜெயிக்கிறதுக்கான ஒரு அற்புதமான ஐடியா என்கிட்ட இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். இத பாருங்க, நீங்க 2 பேரும் ஸ்விம்மிங் பூல்ல மூழ்கிற மாதிரி ஆக்டிங் பண்ணுங்க. அப்ப நான் திடீர்னு வந்து உங்களை காப்பாத்துற மாதிரி நடிக்கிறேன். அவ்வளவுதான். தைரியசாலி விருது எனக்கு தான் கிடைக்கும். வெரி குட் ஐடியா பாஸ். வா நம்பர் 2, நாம போலாமா? வாங்க வாங்க. காப்பாத்துங்க. பயப்படாதீங்க, இதோ நான் வரேன். அவங்களுக்கு என்னாலதான் காப்பாத்த முடியும். வரடா குட்டை. குதிச்சிட்டே. ஆமா, ஆமா. எங்க போனாம? மண்டப்பையில ஏன்டா ஒளிஞ்சுக்கிட்ட? வெளியே வாடா. போட்டு ரொம்ப தைரியமா ஜானையும் அவனோட நண்பர்களையும் காப்பாத்திட்ட, கலக்கிட்ட. வெரி குட், வெரி 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 குட். என்ன இவனை போய் காப்பாத்துறான்னு சொல்றீங்க? என் மேல குதிச்சு என் இடுப்பெரும்ப உடைச்சிட்டா. இத நான் ஒத்துக்கவே மாட்டேன்.
டீய குடிச்சிட்டு அதுவும் அந்த ஸ்கூட்டர்ல போகணும். பாஸ் அதுல பிரேக்கை எடுத்துட்டாரு. அதனால நாம காப்பாத்துங்கன்னு கத்துவோம். அதுக்கப்புறம் பாஸ் மரத்து மேல இருந்து ஒரு கயிறை போட்டு நம்மள காப்பாத்துவாரு. ஓகே ஓகே. ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நின்னுடு. இதுக்கு மேல என்னால ஓடி வர முடியாது. ஸ்கூட்டர் அத குடு. பரவாயில்ல, இதுவும் நல்ல விஷயம் தான். இந்த வாட்டி சிங்கம் சாரை காப்பாத்துற எனக்கு அந்த விருதுக்கு அடிச்சிடும். ஸ்கூட்டர் சூப்பரா இருக்கு. அத பிரேக் இல்லையே. அம்மா காப்பாத்துங்க. ஹெல்ப். சிங்கம் சார், நீங்க வண்டியை திருப்பிக்கிட்டு இந்த பக்கமா வாங்க. நான் மரத்துல இருந்து கயிறு கட்டி தொங்கிக்கிட்டு இருப்பேன். இங்க வந்ததும் நீங்க என்ன புடிச்சுக்கிட்டு அந்த ஸ்கூட்டரை விட்டுடுங்க. ஓகே ஓகே, நான் முயற்சி பண்றேன். காப்பாத்துங்க. மோட்டு பத்லு காப்பாத்துங்க. ஐடியா. வாங்க. சிங்கம் சார், ஸ்கூட்டரை விட்டுருங்க. என்னடா புது சவுண்டு? தேங்க்யூ மோட்டு பத்லு, தேங்க்யூ. மறுபடியும் நீங்க ஒரு ஆளோட உயிரை காப்பாத்தி இருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச். என்ன இது? பாஸ் பாஸ், ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? நான் கஷ்டப்பட்டு பிளான் போடுறேன், ஆனா அதுல ஜெயிக்கிறது என்னமோ அந்த மோட்டு பத்லு தான். இந்த வாட்டி ஃபுல் ப்ரூஃப் பிளான் போட்டிருக்கேன். அந்த தைரியசாலி விருத அடைஞ்சே தீருவேன். ஓகே. என்ன பிளான் பாஸ்? அது வந்து என்னோட அற்புதமான மசாலா மண்டைக்குள்ள ஒரு அருமையான பிரியாணி வெந்துகிட்டு இருக்கு. பிரமாதம் பாஸ், பிரமாதம். பிரியாணின்னு சொன்ன உடனே என் நாக்க பாருங்கல, நாக்கெல்லாம் ஊறிடுச்சு. வாய மூடிக்கிட்டு இருக்கியா? நான் சொல்றத நல்லா கவனமா கேளு. உன் கண்ணை திறந்து பாரு. அங்க பாருங்க, ஒரு ட்ரக் வந்துகிட்டு இருக்கு. இதுதான் எரும மாடு. இதோட பேரு பயாலு. இதுகிட்ட என்ன சொன்னாலும் இது அப்படியே செய்யும். பாக்குறியா? கமான் சிட் பயாலு. சரி, அப்படியே படுத்துக்கோ பயாலு. இப்ப பல்ட்டி அடி பயாலு. கமான் சேஸ் பயாலு, சேஸ். பின்னாடியே வா. இப்ப நான் பல்ட்டி அடிக்கிறேன் பயாலு. இப்ப இந்த எரும மாடு உங்க ரெண்டு பேரையும் சேஸ் பண்ண போகுது. அப்ப நீங்க ரெண்டு பேரும் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தணும். அப்ப நான் வந்து இது கிட்ட இருந்து உங்களை காப்பாத்துவேன். அப்புறம் இத அடிச்சு உதைப்பேன். இதை விட துணிச்சலான காரியம் இந்த உலகத்துல வேற என்ன இருக்க முடியும்? ஏய், யார் நீ? என்னோட ஏரியால என்ன பண்ணிட்டு இருக்க? கை காலோட ஒழுங்கா வீட்டுக்கு போகணுமா இல்ல போக வேண்டாமா? கொம்ப காலுக்குள்ள விட்டு தூக்குனேன்னு வை. சரி தலைவா, இது உங்க ஏரியான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. என்னோட ஏரியான்னு தெரிஞ்சா கண்ணுக்குட்டியா உள்ள வராது. ஆனா மாடு மாதிரி வளர்ந்துட்டு நீ இங்க வந்திருக்க. இன்னும் ஒரு நிமிஷம் நீ இங்க இருந்த உன் வாழை வெட்டி சூப்பை வச்சு குடிச்சிருவேன். கிளம்புடா. I don't know what you are say. இருந்தாலும் புரிஞ்சிருச்சு, நான் ஓடுறேன். ஓகே, நான் என் இடத்துல இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் போய் பயாலுக்கு முன்னாடி நில்லுங்க. அங்க போய் நின்னதும் சேஸ்னு கத்துங்க. அது உங்களை சேஸ் பண்ணும். காப்பாத்துங்க காப்பாத்துங்க. எங்களை மாடு முட்டை வருது. காப்பாத்துங்க ஐயா, யாராவது காப்பாத்துங்க ஐயா. காப்பாத்துங்க 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 காப்பாத்துங்க. பயப்படாதீங்க, நான் வந்துட்டேன். நில்லு, இல்லனா எனக்கு கோபம் வந்துடும். டேய் சின்ன தம்பி, உனக்கு இனிமேல் தான் கோபம் வர போகுது. ஆனா
எனக்கு கோபம் வந்துடுச்சுடா. இந்த ஜானகி நட்டுக்கிட்டு என்ன கழண்டு போச்சா? எதுக்கு தைரியசாலி விருது வாங்கணும்னு இப்படி போய் பெரிய பள்ளத்தில் விழுறான்? இப்ப அப்படியே கீழே விழுந்துட்டு போயாலு. என்ன தைரியம் இருந்தா என்ன விழ சொல்லுவ? கிட்ட வாடா, நான் உன்னை பந்தாடுறேன். யா. வா. படுத்துக்கோ பயாலு, படுத்துக்கோ. இருடா, உன்னை மொத்தமா படுக்க வைக்கிறேன். யா. சீக்கிரமா போய் அவனை காப்பாத்தலனா குட்ட பையன் காணாம போயிடுவான். நீ போ, நான் போய் சமோசா எடுத்துட்டு வரேன். அவன் அடி வாங்கினது பத்தாதுன்னு நீயும் என்கிட்ட ஆசையா அடி வாங்க வந்துட்டியா? இந்த உன் ஆசையை இப்ப நான் நிறைவேற்றுறேன். இரு. இந்த மோட்டோ சரியான ரவுடி மாடா இருக்கும் போல இருக்கு. மோட்டோ என்னன்னா வந்துட்டேன்டா. பள்ளத்தோட வாய் பெருசா இருக்கு. ஜெய் ஹோ! ஜல்லிக்கட்டு அடக்கறதுல தமிழன் தான்டா உலகத்திலே நம்பர் 1. ஊருக்கு போடு மோட்டோ. இந்த ஆளு அநியாயத்துக்கு பலசாலியா இருக்கா. என் உயிரை காப்பாத்திக்க இங்கிருந்து ஓடுற தவிர வேற வழி இல்ல. மோட்டு பத்துலு, இந்த வருஷத்துக்கான தைரியசாலி விருது உங்க 2 பேருக்கு தான் கிடைக்கும். இந்த விஷயத்த நான் இப்பவே முடிவு எடுத்துட்டேன். இல்ல இல்ல இல்ல, என் மூளைய போட்டு நான் கசக்குனா பரிசா மட்டும் மோட்டவும் பத்தலும் வாங்கிப்பாங்களா? மூளை இருக்கிறவன் தான்டா ஃபீல் பண்ணணும்.